ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க எம்விஆர் சினிமாஸ் தான் வந்திருக்கோம். இந்த மண்டே தான் ஓப்பன் பண்ணால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூடு, பைசன், காந்தாரா அப்படி தான் போட்டுருந்தான். நம்ம மோஸ்ட்லி எல்லா படமும் பார்த்தாச்சு. ஸோ வந்து இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது பார்க்க தான் வந்திருக்கோம். தேட்டர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா இப்படி போகும்போது பார்த்தோம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தோம் கூடுவாஞ்சேரிக்கு, அப்போ பார்த்தோம். பட் அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் அப்படியே பாருங்கள். அந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே நம்ம வந்து இப்படி உள்ளே வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து தாறுமாறாக இருக்குது. அண்ட் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போயிட்டு தேட்டர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அவுட்டர் லுக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் தேட்டர்னு சொல்லலாம். ஓகே, வாங்க தேட்டர் உள்ளே எப்படி இருக்குது, அண்டு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, பார்க்கிங் ப்ரைஸ் எவ்வளோ, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேட்டருக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். ரெண்டுமே நல்லா ஸ்பேஷியஸாக வச்சுருக்காங்க. அண்ட் இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தால். பைக் பார்க்கிங் 30, கார் பார்க்கிங் வந்து 50. தேட்டர் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சாய்பாபா சிலை. மோஸ்ட்லி நிறைய தேட்டரில் நான் வந்து விநாயகர் சிலை பார்த்துருக்கேன். சாய்பாபா சிலை கொஞ்சம் புதுசாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. வாங்க அப்படியே தேட்டருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம நேற்று நைட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். வாங்க நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். நல்ல ஒரு கிராண்டியர் லுக் இருக்குது, நல்ல ஒரு எலைட் ஃபீலும் வருது. பெர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த லைட்னிங் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் டிஸ்பிளே ஸ்க்ரீனும் வச்சுருக்காங்க. லிஃப்ட்டும் இருக்குது. ஏன்னா 2 ஸ்க்ரீன் தான் கீழே, மற்ற 2 ஸ்க்ரீன் மேலே. டிக்கெட் நம்பர் அம்மா கிட்ட சொல்லி அமுச்சு விட்டாச்சு. நம்ம படம் போகிறதுக்குள்ளே கீழே இருக்க ஸ்க்ரீனை வீடியோ எடுக்கலாம்னு நம்ம இங்கே வந்துட்டோம். தேட்டரோட ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. இதுதான் ஸ்க்ரீன் 1. ஸ்க்ரீன் 1 பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நல்ல காம்பேக்டாக ஒரு மால் தேட்டர் எஃபெக்டில் கொடுக்குது. ரொம்ப அதிக பேர் உட்கார முடியாது, அதேமாதிரி ரொம்ப கம்மியும் இல்லை. ஒரு 250 to 260 பேர் உட்காரலாம். இந்த தேட்டரில் 4 ஸ்க்ரீனுமே பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி தான். சரி வாங்க நம்ம அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஸ்க்ரீன் 2. ஸ்க்ரீன் 2ல் ஷோ டைமிங் பார்த்தீங்கன்னா 11:45 தான். அதான் இது வரைக்கும் யாரும் வரல. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே செட்டப் தான். ஆனால் என்ன தீம் மட்டும் மாற்றிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம லிஃப்ட் ஏறி மேலே போவோம். மேலே வந்தாச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மாரி அதே ஒரு கிராண்டியரான ஒரு செட்டப் லைட்னிங்கில் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் மிச்சம் இருக்கிற ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 4. வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸ்க்ரீன் 4க்குள்ளே வந்தாச்சு. கீழே பார்த்த 2 ஸ்க்ரீனுமே பார்த்தீங்கன்னா லைட்டிங்கும் சரி, சீட் கவரும் சரி நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் தீமில் சீட் கவருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஒரு டெவில் ஹவுஸ்க்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. சரி வாங்க நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போவோம். இதுதான் நம்மளோட ஸ்க்ரீன் 3. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ளே போகல, பட் லைட் எஃபெக்டை வச்சு பார்த்தா இதுவும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க உள்ளே போகலாம். அதே தான், பட் நம்ம படம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ த்ரில்லர் படம். ஸோ நம்ம படத்துக்கு இந்தமாரி லைட்டிங் செட்டப் தான் நமக்கு தேவை. அப்போ தான் அந்த ஃபீல் அப்படியே கிடைக்கும். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. புது படமாக இருந்தாலும் 150 தான், 190 அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து எல்லா படத்துக்கும் 150 தான். பாவீங்களா, வீடியோ எடுத்துகிட்டு வந்து உட்காந்து முடிக்கல, அதுக்குள்ளே படத்தை போட்டான். சரி வாங்க நம்ம முதல்ல படத்தை பார்ப்போம். டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்டர்வல் விட்டாச்சு. வாங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போகலாம். வந்துட்டோம். இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அழகான 3 மிரர் செட்டப்போட வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்னிங்கும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டேப். ஸோ நம்ம கையை நீட்டினாலே போதும், அதுவே தண்ணி வந்துடும். அப்படியே இங்கே பாத்ரூம் செக்மெண்ட்ஸ்க்கு வந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இங்கே டோட்டல் கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 250 அப்படி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தா இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு பாத்ரூம் செட்டப் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சட் பீப்புளுக்கு தனியாகவும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே செம கூட்டம் கேன்டீன் ஏரியாவில். பட் இங்கே என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. நம்ம ஏரியாவில் வெற்றிவேல் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ் பஃப் வந்து 50, 60 தான் இருக்கும். இங்கேயும் அதே ரேட்டு தான். 2 வெஜ் பஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் செட்டப்புக்கு இவங்க விற்கலை. இங்கே இருக்க மக்களுக்கு என்ன முடியுமோ அந்த ரேட்டுக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆறுதல்.
படம் போட்டால் ஆடியோ வீடியோ குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் சைஸும் பார்த்தீங்கன்னா 250 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மீடியமாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. சீட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரீனுமே பார்த்தீங்கன்னா புஷ்பேக் குஷன் சீட் தான். நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் தருது. நல்லா சாஞ்சிட்டு பார்க்க நல்ல லெக் ஸ்பேஸும் சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், படம் பார்த்துறோம், எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் கிளம்புவோம். தேட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு சத்தியம் அந்த ரேஞ்ச் அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்லைனா கூட அந்த நம்ம ஏரியாவில் சிட்லப்பாக்கம் வரதராஜா தேட்டர் இருக்குல்ல அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஏசி போடல, அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணிட்டாங்க. புதுசாக கட்டியிருக்கனால மேபி அந்த ஃபால்ட் இருக்கலாம். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மொத்த ஃபுல் படத்துக்கும் ஏசி நல்லா வந்துச்சு. ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? தேட்டர் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த லொக்கேஷன்லேயே இவ்வளோ பெரிய தேட்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருந்த மாதிரியே இருக்குது. பட் கிளைமேக்ஸ் வந்து எனக்கு செட் ஆகலை. பட் நிறைய பேருக்கு மேபி பிடிக்கலாம். அந்த அந்த த்ரில்லர் எபிசோடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் எனக்கு பெருசாக செட் ஆகலை. உனக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, கன்க்ளூஷன் நல்லா தான் இருந்தது. சரி, ஓகே. ஆனால் பார்க்கக்கூடாத படம்லாம் இல்லை. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணால் பிடிக்கலாம். ஆனால் ரொம்ப போர்லாம் எங்கேயுமே அடிக்கல. படம் நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள், கிளைமேக்ஸ் தவிர மற்ற எல்லாமே எனக்கு செட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்னு.